ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரியா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் தோல் துவையல், பீர்க்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். சிறுபருப்பு கூட்டு. முதல்ல வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்துட்டு காய்க்குங்க அந்த குப்பையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் தான் போடுவேன். ஏன்னா வந்து செடிங்க வெளியே இருக்குது, அந்த செடிங்களில் அப்படியே ஊற்றிடுறதுக்காக. ஆக்சுவலி இப்போ 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு ஆளுக்கு தான். பார்க்கலாம் பீர்க்கங்காய் தோலும் பீர்க்கங்காய் கூட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பூண்டு தான் இருக்கிறதுலேயே வேலை அதிகம். பூண்டை முதல்ல உரிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சு பீர்க்கங்காய் கூட்டுக்கு சிறுபருப்பில் முதல்ல பருப்புக்கணும். 1 கிளாஸ் சிறுபருப்பு நல்லா ஸ்மெல் வர மாதிரி பருப்பு. சிறுபருப்போட ஸ்மெல் வந்து வெளியே வரணும். நல்லா வெறும் பருப்பு சிறுபருப்பை வேறு ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் விட்டாலும் அப்படியே தீஞ்சு போயிடும். ஒரு சைடு செவந்துடும், ஒரு சைடு வந்துட்டு அப்படியே சேவக்காமல் இருக்கும். அதனால் வந்துட்டு அதை மியூச்சுவலாக இப்போல்லாம் நம்ம வந்துட்டு அவ்வளோதான் வறுத்தாச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் வறுத்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம கழுவிக்கலாம். ஒரு 2 தடவை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா அப்படியே விட்டால் கருத்துரும். நம்ம வந்துட்டு முதல்ல இதில் தண்ணியை ஊற்றி நம்ம பருப்பை வறுத்தோம் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு பருப்பை வறுத்து அது 2 தடவை நல்ல தண்ணியில் கழுவி அதில் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு. அப்புறம் வந்துட்டு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம பீர்க்கங்காய் கூட்டுக்காக வந்துட்டு தாளிக்கிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்துட்டு வதக்கி காயெல்லாம் வேக வச்சு அதுக்கப்புறம் பருப்பு எடுத்து ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச மிளகாய், சோம்பு கொஞ்சமாக, கொஞ்சமாக சீரகம், இதுக்கு சின்ன வெங்காயம் 2, வதக்கி கோல்டன் கலர் வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா,
அந்த பருப்பை வந்துட்டு நம்ம லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சி வாஷ் பண்ணி ஊற்றும் போது அந்த மத்தை கழுவிக்கலாம். வெளியே இருக்கட்டும். ஆக்சுவலி என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு பீர்க்கங்காய் கூட்டு செய்வாங்க. இது நான் செய்கிற முறை வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. அது இல்லாமல் வந்துட்டு அம்மா சொல்லி கொடுத்தது, அதுக்கப்புறம் என்னோடய திருநங்கைகளில் இருக்க என்னோடய அம்மா என்னை அடாப்ட் பண்ணவங்க, அவங்க கிட்ட கற்றுக்கிட்டது, அதெல்லாம் வந்துட்டு வச்சு தான் நான் வந்துட்டு ரொம்ப சமையலை கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு மல்லிகா நானி. அவங்க தான் எனக்கு நான்வெஜ் வந்துட்டு எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு மீடியம்னால அந்த முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி, அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியும் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துடுச்சு, வதங்கிடுச்சு. அதுலேயே போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை போட்டுக்கலாம். பீர்க்கங்காய் தோல் சீகும்போது அதுக்கு ஷார்ப்பாக வந்துட்டு ஒரு கோடு மாதிரி போகும். அதை வந்துட்டு முதல்ல நம்ம எடுத்துடணும். ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்கும் நீட்டாக. அதை வந்துட்டு சுரண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தோலை மட்டும் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கட் ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கணும். பீர்க்கங்காயை விதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க விதை வந்துட்டு ரொம்ப முத்தி இருந்ததுன்னா விதையோட போடக்கூடாது. இலை விதையாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி போடலாம். இப்போ எனக்கு காய் வந்துட்டு இளம் விதையாக இருந்தது, இலசாக இருந்தது காய், அதனால் நான் வந்துட்டு அப்படியே போட்டிருக்கேன் கட் பண்ணி. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, கொஞ்சமாக மிளகாத்தூள். நான் வந்துட்டு பச்சை மிளகாய் பருப்பில் போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் இருந்தாலும் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள். என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரே ஒரு ஆவிலேயே வெந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் இல்லை. நல்லா காய் வெந்துடுச்சு. பீர்க்கங்காய் காய் நல்லா வெந்து குழஞ்சிடுச்சு. மிளகாத்தூள் வாசனையும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சுட்டு இந்த ஜல்லிக்கரண்டியை உள்ள விட்டுடலாம். இந்த மற்ற கழுவிட்டு நம்ம வதக்கி அதை வச்சுருக்கோம். கடவுளே, இந்த கடாய் எப்பவுமே அப்படிதான்
இந்த வதக்குனதை இந்த பருப்பில் கொட்டி அடுப்பில் கொட்டி வச்சிடலாம். பேலன்ஸ் இருக்குது கொஞ்சோண்டு இதில் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும். ஒரு கொதி வந்தால் போதும். கொதி வந்த உடனே கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். பருப்பு நல்லா கொதிச்சிடுச்சு. லைட்டாக சிம்மில் போட்டுட்டு கொத்தமல்லியை வந்துட்டு நல்லா தூவி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரோட காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், நான் ஒரு ஆள் தானே, அதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் மாற்றிட்டு இருக்கணும் இல்லையா? அதனால் குக்கரோட தான் எப்போவுமே வைப்பேன், சின்ன குக்கருன்றதுனால. இதுதான் பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாரிங்க, பீர்க்கங்காய் தோல் துவையல் இருக்குல்ல, அதையும் செஞ்சுட்டு ஒன்றா சேர்த்து சாப்பிட்லாம். வாங்க. பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு முதல்ல நல்ல கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்புன்னு ஒன்றதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நிறைய பேர் துவையல் அரைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்குறதுன்றது காமன். ஆனால் வந்துட்டு கடலைப்பருப்பு தான் வந்துட்டு அதிகமாக சேர்ப்பாங்க. நிறைய பேருக்கு கடலைப்பருப்போட அந்த ஸ்மெல் தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு கடலைப்பருப்போட ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் கடலைப்பருப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன், உளுந்து தான் அதிகமாக சேர்ப்பேன். போட்டாச்சு. இது ரெண்டும் வதங்கணும். லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம காஞ்ச மிளகாய் போடணும். நான் ஒரு ஆளுக்குன்றதுனால நான் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்பூன்
1.5 ஸ்பூன் அந்த மாதிரி அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்துட்டு 1 ஸ்பூன், உளுந்து வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் உளுந்தும் வந்துட்டு செவந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காஞ்ச மிளகா, போட்டாச்சு. பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 15 பல்லு. போட்ட உடனே பீர்க்கங்காய் தூள், பீர்க்கங்காய் தூள் பீர்க்கங்காய் தூள் வதங்கிட்டே இருக்கும்போது லைட்டாக கலர் மாறும்போது ஒரு கோலி சைஸ் புளி அதிலே போட்டு வதக்கிறதுலேயே போட்டுருக்கேன். கொத்தமல்லியும் அதிலே போட்டு லைட்டாக வதக்கணும். ஆக்சுவலி இது ஃபுல்லாக வதக்கியாச்சு, ஃபுல் இன்க்ரீடியன்ட்டும் போட்டாச்சு. இதை நம்ம அரைக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டு அரைக்க வேண்டியது தான். இதில் நிறைய பேர் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க, தக்காளி யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ஒரே ஆள் மட்டும்தாங்க வீட்டில், அதனால் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வீட்டில் ரொம்பவே சமைப்பேன். ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு நிறைய மசாலா போட்டு அது சமைக்க மாட்டேன். ஏன்னா அது ஓவராக நெஞ்சு மேலேயே நிற்கும், ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் நான் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்ப்பேன். நான் போட்டாச்சு, லைட்டாக வதங்கட்டும். இல்லாமல் அரைச்சிட்டு ஒவ்வொருத்தர் வந்துட்டு மறுபடியும் தாளிப்பாங்க. ஆனால் நான் முதல்லையே தாளிச்சிட்டேன், கடுகு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டேன்றதுனால வெறும் இப்போ அதை ஆற வச்சு, இப்போ வதக்கினதை ஆற வச்சு நம்ம அரைச்சா மட்டும் போதும். இதை நம்ம சாதத்தோட சுட சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு இந்த துவையில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்துட்டு நான் சாம்பார் கூட, அப்புறம் தயிர் சாதத்து கூட, ரசத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நான் ரொம்ப அடிக்கடி பீர்க்கங்காய் சேர்த்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச காய்களில் பீர்க்கங்காயும் ஒன்று, அது நான் அடிக்கடி சேர்த்துப்பேன். வதங்கிடுச்சு, அவ்வளோதான். இறக்கிடலாம், ஆற வைக்கலாம் கொஞ்ச நேரம். ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கணும், சுட போட்டு அரைக்கக்கூடாது. அதனால இறக்கிடலாம், கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு பெரண்டை தோல் துவையல் செய்கிறதுக்காக தோலை வதக்கி நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி எடுத்தா துவையல் ரெடி மக்களே. வாங்க சாப்பிடலாம்.